அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற மிக துயரமான ஒரு செய்தி. இந்த நிகழ்வு நடைபெற்று எல்லோருடைய உள்ளங்களும் கலங்கி கண்கள் கண்ணீர் வடிக்காத உள்ளங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய துயரமாக வீடியோ காணொலிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இங்கே நேரிலே வந்து பார்வையிட்ட வகையில் பெரும் துயரம், அதை தம்முடைய வாயால் சொல்லி நாம் மாளாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு, மக்களுடைய உயிர் சேதம், பொருளாதார சேதம் என்று ஒரு பெரும் சேதத்தை இந்த மக்கள் இங்கே சந்திச்சிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்காகவும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே ஒரு உயர்ந்த சிறந்த இடத்தை தர வேண்டும் என்ற அச்ச உணர்வை தருகிற நிகழ்வாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏராளமான பொருட்கள் வந்து குமிந்திருக்கிறது. யாரும் அதிகமான பொருட்களை கொண்டு வர வேண்டாம், ஏனென்றால் இங்கு வந்திருக்கிற பொருளையே கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற வகையிலே எல்லா நிறுவனங்களும், எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும் வேறுபாடு இல்லாத அளவுக்கு தொண்டர்கள் இங்கே இறங்கி பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக ஏராளமான பொருட்களை வந்து அங்கங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள். பார்க்கிற வருகிற போகிற வழி எல்லாமே முகாம்களாக அமைத்து அகதி முகாமில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், இன்னபிற ஆடைகளாக இருக்கட்டும், செருப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுக்கிற வகையிலே ஒரு பெரும் பொருட்கள் இங்கே வந்து குமிந்திருக்கின்றன. இங்கே வரக்கூடிய மக்கள் இனிமே பொருட்களோடு வராமல் இங்கே வந்திருப்பதே அவர்களுக்கு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் நாம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இருக்கிற நிலவரம் என்னவென்றால், இங்கே 3 கிராமங்கள் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஏராளமான உயிர்கள் இங்கே போயிருக்கிறது. ஏறக்குறை இதுவரைக்கும் 400 to 500 வரைக்கும் உடல்களை எடுத்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதிலே பல பகுதிகள் இல்லாமல் வெறும் நாக்கு, தலை, கை, கால் என்று எடுத்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதுபோக இன்னும் 500க்கும் மேற்பட்டு, 1000 என்று சொல்கிறார்கள், 500 சொல்கிறார்கள். இங்கே உள்ள அரசு நிறுவனத்திலும் கேட்டோம், தொண்டு நிறுவனங்களிடத்திலும் விசாரித்தோம். பல வகையில எல்லாரும் விசாரித்த வகையில 500 to 1000க்கும் மேற்பட்டு இருக்கலாம். அது கணிப்பாக சொல்ல முடியாது என்ற அளவுக்கு சொல்கிறார்கள். அவ்வளவு உடல்கள் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னும் அது எத்தனை நாட்கள் நடக்கும் என்றும் தெரியல. அரசாங்க நபர்கள்ட்ட கேட்டா கூட இன்னும் 2 வாரம் நடக்கலாம், 3 வாரம் நடக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த மக்களுக்கு, இங்கே முகாமில் இருக்கிறவர்களுக்கு எதிர்காலத்திலே அவர்கள் பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கோ, ஒரு வீட்டிலே வாடகை வீடு எடுத்து தங்குவதற்கான அட்வான்ஸோ, பொருளாதாரமோ, அவர்களுக்கு தேவையான ஆடையோ பொருட்களோ அவருக்கு தேவைப்படும் என்று இங்கே உள்ள மக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதனால் இப்ப இருக்க முகாமில் இருக்க மக்கள் சொல்ற வார்த்தை என்ன? எங்களை உடனடியாக விரைவாக கொண்டு போய் ஏதாவது ஒரு வாடகை வீட்டிலே தங்க வச்சிருங்க, இங்க வைக்க வேண்டாம். எங்களுக்கு ரொம்ப மன ரீதியான ஒரு பெரும் உளைச்சலாக, மனவேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள். ரொம்ப சாதாரண முறையில் அங்க இருக்க கொஞ்சம் பேர் தான் ஏழையா இருந்திருப்பாங்க போல. பெரும்பாலும் நல்ல வசதி வாய்ப்போட பெரும் பங்களாவாக, பெரும் வீடுகளாக, வசதி படைத்தவர்களாக, நல்ல பொருளை சாப்பிட்டவர்களாக, அனுபவித்த மக்களாகத்தான் பெரும்பாலான இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அந்த மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆறுதல் செய்கின்ற வகையில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அவர்களுக்கு தேவையான வாடகை வீட்டை பிடித்து கொடுத்து அவர் இங்கே தொழுகவோ, படிக்கவோ, குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குவதற்கான ஏற்பாடை இங்கே உள்ளே சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களிடத்திலே நாங்களும் விசாரித்திருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரங்களை அவர் வழியாக கொடுத்து முதல் கட்டமாக அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் இருக்கிறது. எதிர்காலத்திலே அரசாங்கம் அவர்களுக்காக இடம் ஒதுக்கி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டோ, 400, 300 ஏதாவது இடம் தரலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக செய்தி வருகிறது. அப்படி வரும் பட்சத்திலே அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இங்கே உள்ள தொண்டு நிறுவனங்கள் தெரியப்படுத்துகிறார்கள். நம்முடைய பொருளாதாரங்களை விசாரித்து நல்ல நம்பிக்கையான ஆட்கள் வழியாக அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான நம் பொருளாதாரத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் அதிகமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அவங்களுடைய துயரங்களை போக்க வேண்டும். இறந்திருக்கிற மக்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு மறுமையிலே சிறந்த நிலை ஏற்படுத்த வேண்டும். இங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற வகையில் பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வழங்கினால் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன ஆறுதல் ஒரு அளவுக்காவது நம்மால் இயன்ற உதவி செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, நீங்கள் பிறருடைய துயரங்களை துடைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய துயரங்களை துடைக்கிறார். பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் போக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை போக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை போன்று இங்கே வந்து பார்க்கும் பொழுது எந்த வகையான வேறுபாடும் இல்லாத முஸ்லிம் அமைப்புகள் பேரே நமக்கெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு அமைப்புகள், அவ்வளவு கட்சி நிறுவனங்கள் என்று முஸ்லிம் தொண்டர்கள் ஏராளமான பேர் குமிந்திருக்கிறார்கள். போதும் என்று அரசாங்கமே சொல்றாங்க, போதும்பா, ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, வேண்டாம் என்று நம்மை அவர்கள் தள்ளுகிற வகையிலே
மக்கள் சாரையாக வந்து இங்கு இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிற மக்களுடைய வேலையே நம் உள்ளங்களை கலங்க செய்கிறது, கண்ணீர் வர செய்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காக உழைத்த, பொருளாதாரம் கொடுத்த, ஆலோசனை கொடுத்த, எந்தெந்த வகையெல்லாம் உழைத்தார்களோ அத்தனை மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டு மன்னித்து மறுமையிலே உயர்ந்த இடத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் துவா செய்கிறோம். நீங்களும் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். உங்களால் இயன்ற ஒத்துழைப்பு ஏதாவது ஒரு வகையிலே செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்சமே இங்கே வந்து கலைப்பணி செய்வதற்கோ பொருட்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தேவைகளை இடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் அதிகமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.